திருநீர்மலை, சோளிங்கமலை, கட்டிகாச்சலம், வானமாமலை. அடுத்தது நிலமலை. நீலமலை, நீலமலை, நிலமலை, நீலமலை, குளிர்மலை, கோலமலை, கோலமலை, குலமலை, கோலமலை, குளிர்மாமலை, நிலமலை. பல பல நாழன் சொல்லி பழித்த சிசுபாலன் தன்னை அலவலை மை தவித்த அழகன் மலை, அழகன் மலை, அலங்காரன் மலை, அலங்காரன் மலை, அழகன் மலை, அழகர் மலை, அலங்காரன் மலை, குலமலை, கோலமலை, குளிர்மாமலை, கொற்றமலை, நிலமலை, நீண்டமலை, நிலமலை, நீண்டமலை, 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 நிலமலை, குலமலை, கோலமலை, குளிர்மலை, மாமலை, கொற்றமலை, குலமலை, கோலமலை, குளிர்மாமலை, நிலமலை, நீண்டமலை, திருமாலிரின் சோலை.
அழகர் மலை. அழகர் மலைனா எத்தனையோ பேருக்கு உயிர். கூரத்தாழ்வார் கண்ணை புடுங்கிட்டா. அந்த ராஜா பெரிய நம்பிகள் கண்ணை பிடுங்கினதும், நீ என்னடா என் கண்ணை பிடுங்கிறது, நானே என் கண்ணை பிடுங்கிக்கிறேன். ஏன்னா வைணவ சைவ சண்டை அந்த சமயம். நானே பிடுங்கிக்கிறேன்னு கூரத்தாழ்வார் தன் கண்ணையே பேத்துன்னுட்டார். 2 கண்ணும் தெரியாது. எங்கே போனார் தெரியுமா? அழகர் மலை. இந்த அழகர் மலையில் 12 வருஷம் கண் தெரியாதையே. கண் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கைங்கரியம் தான் நம்ம ஸ்வரூபம். நம்மளுடைய ஸ்வரூபத்தை நம்ம மறக்கக்கூடாதுன்னு அவருக்கு மாலை கட்டணும். அதனால கண் தெரியாமையே தொட்டு தொட்டு இது மல்லிப்பூவா, முல்லைப்பூவா, தாமரையா, துளசியா, அப்படியே கண் தெரியாமையே பார்த்து பார்த்து மாலை கட்டி கட்டி தினமும் கூரத்தாழ்வார் கொடுக்குற மாலையை தான் அழகர் போட்டுப்பார். அதனால தான் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா அழகர் கோவிலில் கூரத்தாழ்வார் பஜனாசிரமம்னு பேர் வச்சார். அந்த பஜனாசிரமத்தை கட்டி தன்னோட பேரை வச்சுக்கல, ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி பஜனாசிரமம்னு வைக்கல, கூரத்தாழ்வார் பஜனாசிரமம்னு வச்சார். 12 வருஷம் கண்ணு தெரியாம ராமானுஜர் கூட கேட்குறாராம் பின்னாடி. அழகர் அப்படியே ஜிலு ஜிலுன்னு புறப்பட்டு வரும்போது முடிஜோதியாயுன்னா அது முகச்சோதி அப்படியே பல பல பலான்னு இருப்பார். அழகர் கண்ணமெல்லாம் பல பலான்னு இருக்கும். அப்படியே பிடிச்சி கொஞ்சலாம் போல இருக்கும். அப்படியே அழகு கொஞ்சம். அப்படி இருக்கும்போது ஐயோ எவ்வளோ அழகா இருக்கார் பாத்தியா குரேஷா அப்படிங்கும்போது பாத்தியான்னு கேட்டுட்டார். பார்க்க முடியாது கூரத்தாழ்வார். அப்போதான் ராமானுஜருக்கு வருத்தப்படுறார். கண்ணை கேட்கக்கூடாதா, கண்ணை கேட்கக்கூடாதா? எவ்வளவோ நீ நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். இதே அழகரை பத்தி சுந்தரபாகுஸ்தவம்னு 132 ஸ்லோகம் எழுதியிருக்கார் இவர். 132 வருஷஸ் எழுதி எனக்கு கண்ணை கூடுன்னு கேட்கக்கூடாதா? நமக்கெல்லாம் ஒரு தலைவலி, ஒரு ஜலதோஷம். நேற்று ராத்திரியிலேருந்து ஒரு ஜலதோஷம். சே, என்ன பெருமாள் என்ன எனக்கு ஜலதோஷத்தை கொடுத்துட்டார், நாளைக்கு வரைக்குமாவது ஜலதோஷம் இல்லாமல் இருக்கக்கூடாதோ அப்படின்னு தோணுமா தோணாதா? ஆனால் இவருக்கு 12 வருஷமா கண்ணை கேட்கணும்னே தோணலையாம். அவர் சொல்றார் ராமானுஜட்ட, ஒரு வேண்டிண்டு பழக்கம் இல்லையே அப்படின்னு. நம்ம எல்லாம் கோவிலுக்கு போறதே வேண்டிக்கிறதுக்கு தான். இல்லை இப்போ கோவிலுக்கு போனாலே என்ன வேண்டிண்டியாம்பா. சில பேர் கோவிலுக்கு போனியான்னு கேட்க மாட்டாங்க. வேண்டிண்டியோ என்ன வேண்டிக்கணும்? இல்லை நல்லபடியாக எல்லாம் நடக்கணும். ஏன்னா அவருக்கு தெரியாததான் நம்ம வேண்டிக்க போகிறோம். எனக்கு இது ஒன்று வேணும், எனக்கு இது ஒன்று வேண்டாங்கிறது என்ன மொத்தம் படைச்சதே அவன்தான். அவனுக்கு தெரியாதா எனக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கணும், எனக்கு எது வேண்டாமோ அதை விளக்கணும்னு. அவனை விட நமக்கு என்ன அப்படி நம்மக்கிட்ட அக்கறை? நம்மளை பெத்தவன் அவன், ஜெகத்பிதா ஜெகன்மாதா. அவனுக்கு தெரியும் எதை எந்த சமயம் பறிக்கணும், எதை எந்த சமயம் கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கக்கூடாது, எவ்வளவு கொடுத்துட்டோம்னா தலகனம் ஏறிடும், எல்லாமே தெரியும் அவனுக்கு. பார்த்து பார்த்து அளக்கிறவன். அதனால அவன்கிட்ட போய் வேண்டிக்க வேண்டாம். கூரத்தாழ்வார் சொல்றார் வழக்கம் இல்லையேங்கிறார். அப்போதான் ராமானுஜர் சொல்றார் எனக்காக கண்ணை கேட்டுக்கும். அப்போதான் காஞ்சிபுரம் வரதராஜன்ட்ட போய் வரதராஜ பெருமாள் தானே கண் கொடுக்குற தெய்வம் சொன்னோம். காஞ்சி வரதன்ட்ட போய் கண்ணை ராமானுஜருக்காக கேட்டுண்டார். அந்த மாதிரி சரித்திரம் வருது. இப்போ அழகர் மலைக்கு வருவோம். விஷபாச்சலம், விஷபாத்ரி என்றெல்லாம் இந்த அழகர் மலைக்கு பேரு. இந்த விஷபாத்ரியில சங்க காலத்திலேருந்தே அழகர் மலை, மதுரை எல்லாம் தமிழ் சங்க காலத்திலேருந்தே சொல்லப்பட்ட பரிபாடல்லையே வருது. குலதெய்வம் கான்செப்ட்ல எப்படி வரும்னா, கள்ளர்களுக்கு குலதெய்வம் இந்த அழகர் தான். கள்ளர்களுக்கு குலதெய்வம். எல்லா ஜாதியிலையும் எல்லாருக்குமே குலதெய்வம் உண்டு. அந்த பெருமாள் அவளுக்கு தக்கவாறு எஜாதியோ அந்த ஜாதிக்கு தக்கவாறு, எந்த ஸ்வபாவமோ அந்த ஸ்வபாவத்துக்கு தக்கவாறு கள்ளன் மாதிரியே அவர் ட்ரெஸ் பண்ணிட்டு, கருப்பு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு, கத்தியெல்லாம் சொருகிண்டு அப்படியே வருவார் குதிரை மேல. எப்படி இந்த ஸ்தல புராணம்னு கேட்டா, மாண்டூக்கிய மகரிஷி மண்டூக்கர் மகரிஷி மாண்டூக்கியோபனிஷத் அப்படின்னு ஒரு உபனிஷத் இருக்கு இல்லையா, அந்த மண்டூக்க மகரிஷி தான். மண்டூக்கம்னா தவக்கலை மாதிரி சில யோகிக் பாஸ்டர்லேயே தபஸ் பண்ணுவா. சில பேர் கொக்கு மாதிரி தபஸ் பண்ணுறது, அப்புறம் தவக்கலை மாதிரி தபஸ் பண்ணுறது. அதே மாதிரி மண்டூக்கம் மாதிரியே ஒரு முனிவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கார் கிருதமாலா நதி, அதாவது வைகை ஆற்றில். அப்போதான் ஒரு சித்ரா பௌர்ணமி. இன்னைக்கு போனால் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு 1,00,000 பேர் போகிறாளே. அது என்ன ராமனா கிருஷ்ணனா விபவாவதாரமா? அதுனா 18 லட்சம் பேர், 20 லட்சம் பேர்
அந்த பெருமாள் மேல பீச்சாங்குழல அடிச்சு வெண்ணையும் பாலும் கிருஷ்ணன் அந்த ஜனனோத்சவம் போது என்ன ஆனந்தமோ அந்த மாதிரி எல்லாரும் தண்ணீரை பீச்சுண்டு அந்த துளி தண்ணீர் விழாதாங்கிறதுக்காக அவ்வளவு ஸ்டாம்பீடு இன்னைக்கு நடக்கிறதுனா பாரத தேசம் எப்பேற்பட்ட ஒரு ஆஸ்திகமும் ஒரு அன்பும் பக்தியும் பெருமாள்கிட்ட இருக்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. ரத்தத்துல ஊறி இருக்கிற தேசம், ரத்தத்துல ஊறி இருக்கிற தேசம். கள்ளர்களுக்கு குலதெய்வம் அவ்வளவு மண்டகப்படி. அப்போ சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இவர் ஒரு குழந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு சட்டையெல்லாம் போட்டுண்டு அழகா சுந்தர பாகுன்னு பேர், சுந்தர தோல் உடையான். அதனால சட்டை போட்டுன்னு தலைப்பாகெல்லாம் போட்டுட்டு வைகை நதியில ரொம்ப தாகமாக இருக்கிறது போல இறங்கி அப்படியே தரிசனம் கொடுக்கும்போது இந்த மகரிஷி குழந்தாய் நீ யாருப்பா அப்படின்னு கேட்குறார். உடனே இவர் சொல்கிறார், நான் தான் இங்கே தான் இருக்கேன், நான் அழகர் மலையில் தான் இருக்கேன், கள்ளர்களோட தலைவன் நான் அப்படின்னு சொல்லிக்கிறார். கள்ளர்களுடைய தலைவன் சுந்தரபாகு, நான் இங்கே வேட்டையாட வந்தேன். இப்படி சொன்னதுமே அவருடைய முகஜோதி, அவருடைய காம்பீரியம், அப்படியே அந்த நட உட பாவனை, சாமஜ வர கமனான அந்த யானை போல நடக்கிற அந்த அழகு, அதெல்லாம் பார்த்ததுமே நீ என்னை ஏமாத்தக்கூடாது, நீ என்னோட அழகந்தானே, நீ என்னோட அழகந்தானே அப்படின்னு கேட்டதுமே உடனே அந்த சின்ன பையன் மறைஞ்சு அடுத்த நிமிஷம் பார்க்கிறார், அழகா 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 என்று அழைத்து கை தொழுது என்று உடையும் பதிவாய அழைத்து கை தொழுது வந்தேன். சோலை உடையும் பதிவாய அழைத்து கை தொழுது திருமாலின் சோலை உடையும் அழைத்து கொழுது திருமாலின் சோலை உடையும் அழகா அழகா வழுவாது திருப்பாதம் வழுவாது திருப்பாதம் தொழுதே மலர்வதே வழுவாது திருப்பாதம் தொழுதே மலர்வதே அருள்வாரீஸ்வரிந்தே அவருள்ளம் கவரும் அருள்வாரீஸ்வரிந்தே அவருள்ளம் கவர்ந்து கண்ணழகா அழகா அழகா மற்றொரு கதை. மலையத்வஜன் என்கின்ற பாண்டியராஜா, அவருக்கு தானே மீனாட்சி, சாட்சாத் மீனாட்சி அம்மன் பிறக்கிறா. அந்த மலையத்வஜ பாண்டியனுக்கு ஒரு ஃப்ளைட் இருந்ததா, ஏரோப்ளேன். அந்த காலத்திலே ஏரோப்ளேன்லாம் உண்டு. ராமாயண காலத்திலேயே புஷ்பக விமானம் இருந்தது, மகாபாரத காலத்திலே உபரிச்சர வசுங்கிற ராஜாட்ட இருந்தது, சௌபரிட்ட இருந்தது. ஜீவக சிந்தாமணியில அந்த ஹீரோ நாயக்கனே ஒரு ஃப்ளைட்ல தான் தப்பிச்சு ஒளிஞ்சுக்கிறான். எல்லாம் பாரத தேசத்துலேருந்து போய் தான் திரும்பி ஒன்றும் இல்லைன்னு ஆக்கி திரும்பியும் எல்லாம் மறுபடியும் எக்ஸ்போர்ட் ஆஃப் நாலேஜ் ஃப்ரம் இந்தியா டு அதர் கண்ட்ரீஸ் அண்ட் ரீஇம்போர்ட்டிங் இட். அதுதான் எப்பவுமே இப்போ நடக்கிற விஷயம். அது புதுசாக அவ ஏதாவது சொன்னாதான் நம்ம ஏற்றுப்போம். பாரத தேசத்தில் பிருகத் விமான சாஸ்திரங்கள்லாமே இருந்திருக்கு இல்லையா, விமான சாஸ்திரங்கள்லாம் இருந்திருக்கு. ஆனால் இதெல்லாம் குண்டு போடுறதுக்கு யூஸ் பண்ண மாட்டா. ரொம்ப காசிக்கு போய் கங்கையில் போய் குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தார் அவர் மலையத்வஜ பாண்டியன்.
இவாள்லாம் குண்டு போடுறதுக்காக யூஸ் பண்ணுவா. இந்த மலையத்வஜ பாண்டியன் தினமுமே கங்கா ஸ்நானம் பண்ணிட்டு தான் தர்பாருக்கு வருவாராம். ஒரு நாள் மதுரை தான் அவருக்கு கேபிட்டல் சிட்டி. மலையத்வஜன் ஏன் பேர் வந்ததுன்னா, மலையாச்சலம் இருக்கு இல்லையா, வெஸ்டர்ன் காட்ஸ், அங்க போய் துவஜம், அங்க போய் கொடி நாட்டினார். கொடி நாட்டிட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உண்மையில கொடி நாட்டினவர் மலையத்வஜன் தான். அவர் தான் கொடி நாட்டினார். அதனால்தான் மலையத்வஜன் அவருக்கு பேரு. திடீர்னு ஃப்ளைட்டு கிளம்பித்தோம் இல்லையோ, இப்பெல்லாம் மாதிரி ஒரே மக்கர் பண்ணி படக்குன்னு 20 கிலோமீட்டர்லேயே இறங்கிடுத்து. ஆமா, அந்த மாதிரி பக்கவாத்தியங்கள்லாம் கச்சேரி போது இறங்கிட்டுனா அவ்வளோதான், டேக் ஆஃபே ஆகாது. அது யுத்தம் தடைபடுற மாதிரி. ஆமா, அப்படி இறங்கிடுதா. 20 கிலோமீட்டர்னு கரெக்டாக எப்படி சொல்கிறேன்னா, ஸ்ரீ அண்ணா சொல்லுவாராம்மா, மதுரை டு அழகர் கோவில் அதான் டிஸ்டன்ஸு, 20 கிலோமீட்டர். கரெக்டாக அங்கே போய் இறங்கிடுதோ. இது என்னடா அது, கங்கா ஸ்நானம் பண்ண முடியாது போல இருக்கேன், அவெல்லாம் கங்கா ஸ்நானம் பண்ணினாதான் குளிப்பார். அந்த மாதிரிலாம் வேற பிரின்சிபிள்டா இந்த ராஜாக்கள். அந்த காலம் ரொம்ப பிரின்சிபல்ஸ் வச்சுப்பா. இதெல்லாம் இப்போதைக்கு சரி வராது. அந்த மாதிரி இருக்கும்போது என்னடா அது இப்படி ஆயிடுத்தேன்னு நினைக்கும் போதுதான் அங்கேருந்து ஒரு வேடுவன் காலில் சிலம்பு கட்டிண்டு, கள்ளர்கள் தலைவனா, தலையில ஒரு தலப்பாக, ஒரு உருண்டு திரண்ட புஜம், விஷால வட்சஸ்தலம், பார்க்கறதுக்கே எடுப்பான மூக்கு, கொவ்வைப்பழம் போல உதடே, கண்ணாடி அத்த கபோலம், பளபளன் இருக்கார், கருப்பா இருக்கார், நீலமேக சியாமலனா இருக்கார், கருப்புலயே ஒரு ரேடியன்ஸ் க்ளோ, ஜம்மன். அப்படி அங்கேருந்து வந்து, என்ன கவலைப்படுறீர் ராஜன்னு, கங்கா ஸ்நானம் இல்லைன்னா சாப்பாடும் கிடையாது, இன்னும் எப்போ எவ்வளவு நாள் ஆகுமோ அதை ரிப்பேர் பண்றதுக்கு, கவலையே படாத, எதுக்கு கங்கைக்கு அங்க போனோம், இங்கேயே கங்கை இருக்கு. இங்கேயே சவுத் இந்தியால கங்கையா, சவுத் இந்தியா இங்கேயே அழகர் மலையில கங்கை இருக்கு. எனக்கு தெரியாதே, அழகர் மலையில கங்கை இருக்கா அப்படின்னார். உடனே ஆச்சரியப்பட்டுட்டே இருக்கும்போது அவர் ஒரு பானத்தை எடுத்தார். இன்னைக்கு எல்லாமே பானத்தை எடுத்து அப்படி பிரயோகம் பண்ணதும், அந்த கால்ல நூப்புறம் போட்டு இருக்காரு இல்லையா, அந்த கால் நூப்புறம் தண்டை அணிஞ்சின்ற இந்த காலாலேயே ஒரு நெத்தினார். அதுல இருந்து சலசலன்னு கங்கை வர ஆரம்பிச்சுடுத்து. அந்த நூபுரத்திலேருந்து கங்கை வந்ததுனாலதான் நூபுர கங்கா அப்படின்னு அந்த அழகர் மலையில இன்னைக்கும் நூபுர கங்கையில தொட்டி உற்சவம்னு ஒண்ணு நடக்கும் ஐப்பசி மாசம். அந்த தொட்டி உற்சவத்துல பார்த்தா அப்படி ஒரு அழகு. பெருமாளோட நம்மளும் கூட குளிக்கலாம். பெருமாள் டிஸ்டன்ஸ், இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல கூட குளிக்கலாம் தொட்டி உற்சவத்துல. அது மட்டும் இல்ல, ஒரு சமயம் ஒரு பக்தருக்கு அவர் காலம் ஆயிட்டார், மலை மேலேயே காலம் ஆயிட்டார். ஸ்ராத்தம் பண்ண யாருமே இல்லை. இந்த மாதிரி 2 கதை இருக்கு. ஃபியூனரல் ரைட்ஸ் கடைசியில ஸ்ராத்தம் பண்ண யாரும் இல்லை. இதே தான் கும்பகோணத்துலேயும் ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு பையனுக்கு சாரங்கபாணி கோவிலுக்கு ஒரு ராஜகோபுரம் கட்டணும்னு ஆசை. அந்த பையனுக்கு அப்பா அம்மா கிடையாது, பாட்டி தான். பாட்டி சொல்லுவா, கல்யாணம் பண்ணிக்கோடா. பாட்டி எனக்கு வேண்டாம் பாட்டி, கல்யாணமும் வேண்டாம், கார்த்திகை வேண்டாம். ஏண்டா இப்படி பண்ற, கொல்லி போடுறதுக்கு கூட உனக்கு ஒரு ஆள் இருக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. எல்லாம் பெருமாள் இருக்கார்னு சொல்லிட்டு ஒத்த ஆளா ஒரு பெரிய ராஜகோபுரத்தை அவர் கட்டிட்டார். கும்பகோணத்துல சாரங்கபாணியினுடைய ராஜகோபுரத்தை ஊர் பேர் தெரியாத ஒத்த ஆள் கட்டிட்டார். தீபாவளி அன்னைக்கு காலமாயிட்டார். காலமானா யாரு, அதுவும் பொதுவாவே யாரும் சம்ஸ்காரம் பண்றேன்னு வரமாட்டா. தீபாவளி அதுமா எண்ணெய் தேய்ச்சுண்டு பட்டாசு வெடிப்பாளா, புதுசை கட்டிப்பாளா, அநாத பிரேதத்துக்கு சம்ஸ்காரம் பண்றேன்னு சொல்லுவாளா. பாட்டி எல்லாம் எப்பவோ காலமாயிட்டா. இந்த இவர் கட்டிட்டாரே, கோபுரம் கட்டிட்டாரே, எல்லாம் பெருமாள் பார்த்துப்பார்னாரே. உண்மையிலேயே அந்த பெருமாள், சாரங்கபாணி பெருமாள் இன்னைக்கும் தீபாவளி அன்னைக்கு தீபாவளி கொண்டாட மாட்டாரே. பவித்திரத்தை போட்டுண்டு அந்த பையன் எவன் அந்த ராஜகோபுரத்தை கட்டினானோ அவனுக்கு போய் சம்ஸ்காரம்னு இன்னைக்கும் சாரங்கபாணி பெருமாள் ஸ்ராத்தம் பண்றார் அவனுக்கு. இன்னைக்கும் அன்னைக்கு தீபாவளி கொண்டாட்டம் கிடையாது சாரங்கபாணி கோவில்ல, கும்பகோணத்துல ஸ்ராத்தம். அந்த மாதிரி இந்த அழகர் மலையில ஒரு பக்தர் காலமாயிட்டார், ஸ்ராத்தம் பண்ணி வைக்கிறதுக்காக போறார். அந்த எப்பவுமே இவர் தானஹஸ்தமா இருக்கார் இல்லையா, அப்ப எனக்கு தோணும் இந்த ஸ்ராத்தம் பண்ணி வைக்கிறதுக்கு போறாரே எல்லாம் அவர் அவரே பண்ணிட்டு அவரே ஏத்துக்கிறார். பத்தியா, அந்த ஒவ்வொரு ஜீவனா ஏத்துக்கிறதுனாலதான் தானஹஸ்தமா இருக்காரோ அழகர் அப்படின்னு. அந்த அழகர் வெறி ஜோதி கமலம் என உன்முகத்து திகழுமிரு விழியாருள் தேன் அள்ளி அள்ளி உண்டே மறை புகழும் திருமார் மரணி என்னும் மனவந்து புகழ்பாட்
மையலுடன் உன்னை நாடி அழகா அழகா ஜோதி கமலமென உன் முதத்தே திகழ்ந்து அருள்தேன் அள்ளி அள்ளி மறை புகழ்வன் அழைத்தே கை தொழுதே வந்தேன் ஜோதியும்படி அழகா 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 அழகர் மலை நிறைய சொல்லலாம். அழகர் மலையில எத்தனையோ பக்தர்கள், திருமாலை ஆண்டான பத்தி சொல்லலாம், எத்தனையோ பேரை பத்தி சொல்லலாம். இருந்தாலும்